ஹாய் திஸ் இஸ் ஷப்னா ஜைன். நாங்கள் இன்றைக்கி டீச்சர்ஸை பற்றி பேச போகிறோம். வளமையுமே நாங்கள் பேசுகிற நேரம் டீச்சர்ஸ் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், டீச்சர்ஸ் தான் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நாங்கள் கூட கதைக்கிறது. பட் டீச்சர்ஸை பற்றி டீச்சர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இதில் ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நாங்கள் கதைப்போம். எங்களோட வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குண்டா அந்த ஒரு பிள்ளையை சமாளிக்க நாங்கள் படாத பாடுபடணும். எவ்வளோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க கேட்குற கேள்விகள் என்ன, அவங்களோட நடத்தைகளை நாங்கள் எப்படி சமாளிக்கணும்ன்றது பேரண்ட்ஸுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கி. கவுன்சிலர்ஸுக்கு உண்மையாகவே அந்த விஷயங்கள் வர கேசஸ் தான் கூடையாக காணப்படுது. ஸோ இப்படி ஒரு 2 பிள்ளைகளே எங்களோட வீட்டுக்குள்ள சமாளிக்கிறது, அவங்களோட விஷயங்களை பூரணப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கின்று ஆஸ் அ பேரண்ட் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிற நேரம் ஒரு கிளாஸில் கிட்டத்தட்ட 35-40 பிள்ளைகள் இருக்கிற ஒரு கிளாஸை ஒரு டீச்சர் நாங்கள் மேனேஜ் பண்ணி செஞ்சு கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் காணப்படுது. அங்கே வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி, 35 பிள்ளை எடுத்தால் 35 பிள்ளைகளும் 35 விதமாகத்தான் இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையுடையும் நடத்தை விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்விகள், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குற நேரம் அந்த 35 பேருட மைண்ட் செட்டையும் ஒரு நிலைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் கொடுக்குறன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து சிம்பிளாக இவங்க மார்னிங் ஸ்கூல் போய்த்துட்டு ஈவினிங் 2 மணிக்கு வீட்டை வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய லீவ் இருக்கி பொதுவாக நாங்கள் அப்படி அவங்கள கமெண்ட் பண்ணுறது, அப்படி அவங்கள ப்ளேம் பண்ணுறது தான் அதிகமாக காணப்படுது. பட் அவங்க அந்த 40-50 நிமிஷம் அந்த கிளாஸில் எப்படி அதை மேனேஜ் பண்ணி செஞ்சு கொண்டு போகிறாங்கன்ற கேள்விக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்காது. நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு அந்த ஒரு 2 பிள்ளைகளை வீட்டில் வச்சு கொண்டு சமாளிக்கவே நாங்கள் படாத பாடுபடுறோம். பட் அவங்க 35-40 பிள்ளைகளை அசால்ட்டாக கிளாஸில் வச்சு மேனேஜ் பண்ணி பாடத்தையும் கொடுத்து அவங்களோட ஒழுக்கம் சம்மந்தமாக மற்ற ஃபிசிக்கல் கண்டிஷன் சம்மந்தமாகவும் அவங்க கவனித்து கொண்டு வராங்க. ஸோ டீச்சர்ஸ்ன்றது உண்மையாகவே நாங்கள் பாராட்ட வேண்டிய ஆக்கள். எந்த நேரமும் அவங்கள குறை சொல்கிறதும், அவங்கள சம்மந்தமாக ஆர்டிக்கல் வர்றதும், தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதும் தான் அதிகமாக இருக்கி. ஒரு 2 டீச்சர்ஸ் அப்படி இருக்கலாம். பட் பெரும்பாலான மெஜாரிட்டியான டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்காகத்தான் இருக்காங்க. உண்மையாகவே அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை பற்றி யாருமே கதைக்கிறது இல்லை. உண்மையாகவே பிள்ளைகளோட ஸ்ட்ரெஸ், பிள்ளைகள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம். பட் டீச்சர்ஸ் அவங்களோட வீட்டு சிச்சுவேஷன், அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே மேனேஜ் பண்ணி கொண்டு தான் கிளாஸ் ரூமில் பிள்ளைகளோட விஷயங்களை, அந்த மாணவர்களோட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த டீச்சர்ஸ் சைட் நாங்கள் கட்டாயம் யோசிக்கணும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சேர்ந்து டீச்சர்ஸை பற்றி, டீச்சர்ஸ்ட உளநிலையை விருத்தி செய்கிற நடவடிக்கைகளை கட்டாயம் எடுக்கணும். ஏண்டா இந்த 30 பிள்ளையோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த தனி நபர் உள்ளுக்கெடுத்து அவங்க அதை மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பட் அவங்களோட தனிப்பட்ட அந்த உளநிலையை கவனித்து கொள்றதுக்கு, அதை பற்றி பார்க்குறதுக்கு உண்மையாகவே யாரும் இல்லை. ஸோ இது இப்படியே நீடிச்சிச்சின்னு சொன்னால் அதை பிள்ளைகளுக்கு தான், உண்மையாகவே மாணவர்களுக்கு தான் அது சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ நாங்கள் அதை முறையாக பேன்ற மேனேஜ்மெண்ட்டாக, பாடசாலை மேனேஜ்மெண்ட் இதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி டீச்சர்ஸ்ட அந்த மனநிலையை சரியான முறையில் மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் அவங்க தாராளமாக செய்யலாம். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ஸ்கூலை பொறுத்து அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீங்களா இருந்தால் அது உங்களோட பாடசாலையோட வளர்ச்சிக்கும், ஆசிரியர்களோட அந்த வளத்தை கூட்டுறதுக்கும், உங்களோட மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கும் இது துணையாக இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நாங்கள் மாணவர்களை எப்படி கவனித்து கொள்கிறோமோ அதே மாதிரி டீச்சர்ஸ்ட உடல்நிலையையும் கவனத்தை கொண்டு நாங்கள் செயற்படணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.